இல்லை கன்ஃபார்ம்டாக இங்கே லாஸ்ட் டைம் சென்னையில் பண்ணது வெரி வெல் கான்செப்ட். ஸோ அதே குவாலிட்டி தான் இங்கே கொடுக்குறோம். இந்த கோட் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோலயும் ஆடியோக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அது வந்து நல்லா ரசிகர்கள்ட்ட ரீச் ஆயிடுச்சு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் போட்டது வந்து என்ன யுவன் சார் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா தியேட்டருக்கு வந்தவங்க நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப அந்த பாடல்கள் வந்து எப்ப சார் முழுசா வெளியே வரும்? இந்த மாதிரி கான்செப்ட்ல வாசிக்க வாய்ப்பு இல்லை கன்ஃபார்ம்டா இதுல பெர்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓஎஸ்டியும் ரிலீஸ் ஆகும். சார் அதை ரீரைட் பண்ணுமா சார்? நம்ம ஃபேன்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை ரீரைட் பண்ணி நம்ம இது பண்ணணுமா சார்? இல்ல சஸ்பென்ஸாவே வச்சிருந்தோமா? இல்லை சார் சஸ்பென்ஸாக இல்லை. அவங்க சொன்னதை நான் வந்து கேட்டுட்டு தான் ரீஒர்க் பண்ணி பண்ணது தான். All the best. சாரி New track. நியூ ட்ராக் இல்லை. வில் ஹேவ் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ். அது எப்படி சொல்லணும்? சென்னையில எனக்கு எப்பவுமே ஆக்சுவலி நான் இந்த வாட்டி டிசைட் பண்ணது என்னன்னா, எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் சிங்கர் எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. ஸோ கன்ஃபார்மாக அது கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது பேசிட்டு இருக்கோம். வாய்ஸ் அண்ட் தட் வாய்ஸ் வில் பெர்ஃபார்ம் வித். ஒரே ஒரு நல்ல क्वेश्चन நீங்க கேட்க நான் கேட்டுருவா அதுக்காக. தேசிய அளவிலான ஒரு தனி அவார்ட்ஸ் தனி அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. தனியா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடும் அப்படின்னு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது பேசலாம் கண்டிப்பாக பேசலாம். நிறைய நம்ம பண்றோம். அவார்ட்ஸ் ஆனா இசையமைப்பாளர்களுக்கு தனி அவர் அங்கீகாரமே இந்திய அளவில் நல்ல ஐடியா தான். நம்ம பேசலாம். கோரிக்கை இல்லை நான் ட்ரை மை பெஸ்ட் டு ரீச் அவுட் டு தெம். காப்பிரைட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரீசன்ட்டா எல்லாரும் பழைய சாங்ஸ் யூஸ் பண்ணாவே காப்பிரைட்ஸ் அப்படினு சொல்றாங்க. உங்களுக்கு அது பிரச்சனையே இல்ல சார்? அது இல்ல அப்பா இருக்கறனால வெச்சு வேண்டிடுவீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல கரெக்ட் ஆப்வியஸ்லி. பட் அது அப்படிலாம் கிடையாது. என்ன சில சாங்ஸ் வந்து சில லேபிள் தே ஓன் த சாங். ஸோ நீங்கள் அவங்க கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கு என்ன சொல்றது, லாட் ஆஃப் அவேர்னஸ் வந்துருச்சு, விச் இஸ் குட் ஒன்லி. அதே மாதிரி அந்த இசைக்கு ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்கு சார். அதை வந்து சிறைக்கு நம்ம யாருக்கும் விரும்ப மாட்டாங்க. ஆனா இப்ப பழைய நல்ல பாடல்கள் வந்து அதை வந்து இசையை மாற்றி போடுறாங்க. அது வந்து ரசிகர்கள் விரும்புறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு விஷயம் தானே, அவ்வளோதானே. அப்புறம் அந்த ஒரிஜினாலிட்டி செதுச்சிடலான்னு இல்லை. இப்போ அதோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவா தான் நான் பாக்குறேன். அதோட அந்த ஒரிஜினாலிட்டி அவங்க இப்போ ஒரு ரிமிக்ஸோ யாரோ ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இது. அவங்க இந்த பாட்டை இப்படி பார்த்துருக்காங்க, வாவ் சூப்பரா இருக்கு, அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப ஏஐ மூலமா நிறைய பாடல்கள் பாட வச்சிருக்காங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அது போக அடுத்து வேற நெக்ஸ்ட் படத்தை பொறுத்து தான் அது. கான்செப்ட் ஏதாவது மியூசிக் டைரக்டர் பாட ஆரம்பிச்சாங்க. ஏஐ வந்து சிங்கர்ஸ்னால ஆபத்து குறையதா செய்யும். ஏஐ ஆல்ரெடி மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு ஆல்பம் வந்து பாடிறாங்க. கண்டிப்பா குறையுது. நான் இப்போ இன்னும் 5-10 இயர்ஸ்ல மியூசிக் டைரக்டர்ஸ்க்கே வேலை இருக்காது, அவ்வளோதான். சீரியஸாக சொல்கிறேன். பிகாஸ் ஏஐ இஸ் டேக்கிங் ஓவர் அண்ட் whoever knows to do the prompts is going to make the money. பட் ஆனா சார் ஏரோமன் சார் சொல்லியிருக்காரு, ஆனா மனிதர்களால கூடிய அந்த ஒரிஜினல் வந்து அது முடியாது, அது கன்ஃபார்ம் தான் முடியாது. அப்புறம் 10 வருஷம் இல்லை, பட் நான் சொல்றது குவான்டிட்டி வைஸ் நான் சொல்கிறேன். இந்த மாசா நீங்கள் இறக்கப்படும் ஃபியூச்சரில் அதுக்கும் டைம் இருக்கு, வரும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஃபேவரட் சாங்
உங்களுடைய ஃபேவரட் சாங் உங்களுடைய ஃபேவரட் சாங் விஜய் படம் போட்டு சொன்ன சின்ன 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 கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் நடக்கிறதோ தட்டு வைத்த வானம் இதோ தித்தி புயலின் இனி ஒரு போதும் இல்லை கண்ணதானா நீ நானா உறவோடு ஒன்றாக One more. கான்செப்ட் வந்து நீங்க இங்கேயே கான்செப்ட் முடிச்சிரீங்க. நான் கேசார் மானதுக்கு இல்ல அது எம்எல்ஏவா லாஸ்ட் ஒரே ஒரு anthem இருக்குமா சார்? நம்ம சைடு ஏதாச்சும் anthem இருக்குமா சார்? கேட்ட பண்ணிடுவேன் கேட்ட பண்ணிடுறீங்க. பண்ணிடுவேன் போகாதே 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 நீ இருந்தால் நான் இருப்பேன் உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடி கல்லறை கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன். இதுக்கப்புறம் கான்செப்ட்ல வந்து பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.